புதுக்கோட்டையிலேருந்து எஸ்பி அறிவழகன். பள்ளிவாசல் தொழுக போகும்போது சுத்தபத்தமாக கை காலெலாம் கழுவிட்டு தான் உள்ளே போறிய. உள்ளே போகும்போது உங்களுக்கு புனிதமான இடம்னு அதை நினைக்கிறிய. இதனால் கடையில் லீவெல்லாம் போட்டு பள்ளிவாசலுக்கு தொழுக போறிய. லீவ் போட்டு போகும்போது அது உங்களுக்கு புனிதமான இடமா தெரியுது. அப்போ அந்த புனிதமான இடத்துல தான் நீங்கள் தொழுகணுமா, இல்லை வீட்டிலலாம் தொழுகக்கூடாதா? அதே வீட்டிலே நீங்கள் தொழுகலாம்ல. ஏன் வீடு ஒரு புனிதமான இடம் இல்லையா? பள்ளிவாசல் தான் புனிதமான இடமா? கோயிலில் சிலையை காலில் மீக்கிறாங்க, கல்லை செதுக்கி கோயிலை சாமியாக கும்பிட்றாங்க. அதே மாதிரி தான் உங்கள் பள்ளிவாசல்லையும் எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருக்காங்க, கெட்டவர்களும் அந்த கோயிலை அந்த புனிதமான இடத்த கட்டுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அதை மட்டும் புனிதமான இடம்னு சொல்ல முடியும்? ஏன் அதை சிலையெல்லாம் புனிதமானது சிலை இல்லையா? அங்கேயே காலை வச்சு மிதிக்கிறாங்க தான். மிதித்தாலும் கோயிலுக்கு சாமி கும்பிடும்போது சுத்தமாக தான் போகிறாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, பள்ளிவாசலுக்கு தொழுக போகும் பொழுது கைகால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சுத்தமாக உள்ளே போகிறீங்க. அதை புனிதமான இடம்னு நீங்கள் நம்புகிறீங்க. அது மட்டும்தான் புனிதமான இடமா? என் வீடு புனிதமான இடம் இல்லையா? வேறு இடத்துல தொழுதா அது செல்லாதா? அங்கேயும் இதே மாதிரி புனிதமாக தொழுவலாமேன்னு கேட்குறாரு. இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் பள்ளிவாசலில் தான் தொழுவணுங்கிற சட்டம் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த பூமி முழுவதும் தொழக்கூடிய இடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் எந்த இடத்தில் வேண்டாலும், ரோட்லேயோ காட்டிலேயோ சுத்தமாக இருக்கணும் இடம், அவ்வளோதான். எங்கே வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். திறந்த வெளியில் தொழுவலாம், நம்ம வீட்டில் தொழுவலாம், காட்டில் தொழுவலாம், வயலில் தொழுவலாம், வரப்பில் தொழுவலாம். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்த கடவுளை தொழுகக்கூடிய தொழுகை இருக்கு இல்லையா, அதை நிறைவேற்றலாம். அது எங்கள் மார்க்கத்தில் பள்ளிவாசலில் தான் தொழுது ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதே நேரத்தில் பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அது சிறந்தது, அது கட்டாயம் கிடையாது. ஆனால் பள்ளிவாசலுக்கு போய் தொழுவது சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், ஒரு மனிதன் தொழுகும் பொழுது ஒரு கல்லில் 2 மாங்காய் அடித்தா நீங்கள் ஒத்துக்கிறது தானே செய்வீங்க. ஒரு கல்லை விட்டு எறிகிறீங்க, ஒரு மாங்காய் தான் கிடைக்குது. இன்னொரு கல்லை விட்டு எரிஞ்சால் 2 மாங்காய் கிடைக்கும். நம்ம எதை பயன்படுத்துவோம்? எப்போதுமே 2 மாங்காயை பயன்படுத்துவோம். ஒரு அடி தான் அடிக்கிறோம், அதில் பட்டு அது போய் இன்னொரு இடத்துல பட்டு 2 மாங்காய் விழுவோம்னா நம்ம அதை தேர்ந்தெடுத்துக்கிடுவோம். அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இந்த பள்ளிவாசலில் போய் தொழுகும் பொழுது தொழுகைக்கு தொழுகையும் ஆயிடுச்சு. அதுபோக கூடுதல் சில நன்மைகள் கிடைக்கிறது. என்ன நன்மை? மனிதர்கள் நிறைய முஸ்லீம் இருக்கிறாங்க, பல ஜாதியிலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்கலாம் இருப்பாங்க. இவனுக்கு அவனை தெரியாது, அவனுக்கு இவனை தெரியாது. அப்போ பள்ளிவாசல்னு ஒரு இடத்துல எல்லாம் அசம்பிள் ஆனாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சந்திப்பாங்க, ஒட்டி நிற்பாங்க, உரசி நிற்பாங்க. இவங்காலில் அவங்கால் படும், அவங்காலில் இவங்கால் படும், இவன் கையில் அவங்க கை படும், அப்படிலாம் நடக்குமா இல்லையா? இப்படியே டெய்லி இதை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த தீண்டாமை, மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகள்லாம் என்ன செஞ்சிடறேன், குறைஞ்சி போயிடும். அதுபோக ஏழைகள் இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு தொழாண்டு வரும் பொழுது ஒரு ஏழைக்கும் பணக்காரனுக்கு அறிமுகம் ஏற்படும். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் தொழுதுக்கிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்கும் யாரையும் தெரியாது, யாருக்கு யாரையும் தெரியாதுல்ல. நீங்கள் அவங்க வீட்டில் தொழுதுக்கிட்டீங்கன்னா உங்களை எனக்கு தெரியுமா, என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு இடத்துல அசம்பிள் ஆனாங்கன்னு சொன்னால் ஏழையும் தெரியும், பணக்காரனும் தெரியும். அந்த ஏழைக்கும் பணக்காரனுக்கு ஒரு அறிமுகம் ஏற்படும். இந்த ஏழை என்ன செய்வார்? தொழுவும் போதே, இருந்தாலும் கொஞ்சம் வசதியானால தெரிகிறாரு, நம்ம கொஞ்சம் கடன் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்டார்னு சொன்னால் அந்த பணக்காரர் இவரை பார்த்துருப்பார்ல, அவர் என்ன செய்வார்? தம்பி என்ன வேணும் உங்களுக்கு, கஷ்டப்படுறீங்களா, ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அந்த உலக ரீதியான ஒரு ஹெல்ப் வாங்கி கொள்வதற்கு கூட அது சகோதரத்துவத்து பயன்படுது, உதவி செய்வதற்கு பயன்படுகிறது. அந்த மாதிரி ஒரு காரணத்திற்காகத்தான் பள்ளிவாசலுக்கு வரணுங்கிறது. பள்ளிவாசலில் தான் கடவுள் இருக்கிறாரு என்பதற்காக கிடையாது, அங்கே தொழுதாதான் தொழுகை செல்லும் என்பதற்காகவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வரலாம், ஆனால் வீட்லேயும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் தொழுவது செல்லத்தானே செய்யுது, பெண்கள் தொழுவது தானே செய்கிறாங்க. உடம்பு சரியில்லை இல்லாத ஆளுக்கு வீட்டிலாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதால் செல்லும், அது ஒரு விஷயம். ஆனால் எதற்காக பள்ளிவாசலுக்கு வர சொல்கிறோம்னு கேட்டால், மக்களோட மக்கள் அறிமுகமாகணும். அறிமுகம் என்பது நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும். எல்லாருடைய நன்மைகள். ஒருத்தர் என்ன செய்வார், ஒரு மாதமாக தொழுவ வந்துட்டு இருப்பார், திடீர்னு அவர் காண போயிடுவார், திடீர்னு பள்ளிவாசல் இருக்க மாட்டார். அப்போ விசாரிப்பாங்க, என்னாச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருச்சு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க, போய் விசாரிக்க போகலாமா இல்லையா? அவர் நோய்வாய்ப்பட்டார்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருந்தார்னு சொன்னால் மிஸ் ஆகாமல் தெரிஞ்சு போயிடும். நோய் விசாரிக்க போவோம், மருத்துவத்துக்கு உதவி செய்வோம், பல நன்மைகள் அதனால் ஏற்படும். அதனால் மக்கள் அறிமுகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் மனித குலத்துக்கு நன்மைங்கிறதுனால தான் அந்த கூட்டு தொழுகைக்கு மார்க்கத்தில்
வலியுறுத்தப்பட்டிருக்கே தவிர அது ஒன்று தான் புனிதம்ங்கிற வகையில் வலியுறுத்தப்படலை.